உறவுகள் அனைவருக்கும் வணக்கம். இது உங்கள் வலையொலி. பல்லுயிர் பெருக்க மண்டலமான நீலகிரியில சில்லகல்லா நீரேற்று புனர்மில் திட்டம் தமிழ்நாடு அரசு அமைப்பதை குறித்தும், இந்த திட்டத்தால ஏற்படுகின்ற தீமைகளை குறித்தும், இந்த திட்டத்தை நாம் தமிழர் கட்சி ஏன் எதிர்க்கிறது என்பது குறித்து தான் இந்த காணொலியில நாம தெளிவா பார்க்க போறோம். நீலகிரி மாவட்டத்துல தமிழ்நாடு மின் உற்பத்தி மற்றும் பகிர்மான கழகத்தால சில்லகல்லா நீரேற்று புனர்மின் திட்டம் முன்மொழியப்பட்டிருக்குது. சில்லகல்லா நதியில ஒரு மேல் அணை, அது மட்டும் இல்லாம தற்போது இருக்கிற குந்தா அணையின் கீழ் நோக்கி இருக்கிற கீழ் அணை, இந்த நீர் தேக்கங்கள் சுரங்க பாதையின் மூலமா இணைக்கப்படுகிற திட்டம் தான் இந்த திட்டம். இந்த திட்டம் அடர்ந்த காடு, அது மட்டும் இல்லாம முதன்மையாக இருக்கிற வேளாண் நிலங்கள் உள்பட 800 ஏக்கர் பகுதிகள் இந்த திட்டத்தின் மூலமா மூழ்கடிக்கக்கூடிய ஒரு அபாயம் இருக்கிறது. மேற்கு தொடர்ச்சி மலையின் ஒரு பகுதியான இந்த நீலகிரி பல்லுயிர் பெருக்கத்தின் ஒரு முக்கிய அங்கமாகவே திகழ்கிறது. தனித்துவமான புல்வெளி அமைப்புகளையும், நீலகிரி வரையாடு, நீலகிரி சிறுத்தை, நீலகிரி புலி போன்ற உயிரினங்களையும் கொண்டுள்ள ஒரு பகுதி தான் இந்த நீலகிரி. இத்தகைய பகுதிகளில் வெள்ளப்பெருக்கு ஏற்பட்டுச்சுன்னா முதன்மையான வாழ்விடங்களை அழித்து அந்த பகுதியின் சூழலியல் சமநிலையை சீர்குலைக்கும். சூழலியல் நலனை பாதிக்கும் வகையில இந்த திட்டம் முன்னெடுக்கப்பட்டா, இப்ப அண்மையில வயநாடு நிலச்சரிவு ஏற்பட்டுருச்சுல, அதை விட பேரழிவு இயற்கை சீற்றங்கள் அந்த இடத்துல நடைபெறும். மேலும் இந்த திட்டம் வரவிருக்கிற பகுதி என்னென்னவென்றால் முக்கூர்த்தி தேசிய பூங்கா, அதன் பிறகு முதுமலை முக்கூர்த்தி புலிகள் வழித்தடம். இந்த முக்கூர்த்தி தேசிய பூங்கா எவ்வளவு தொலைவு இருக்குன்னா 3.49 கிலோமீட்டர் தொலைவில் இருக்கு. அதே போல முதுநிலை முக்கூர்த்தி புலிகள் வழித்தடம் எவ்வளவு கிலோமீட்டர் இருக்குன்னா 4.18 கிலோமீட்டர் தொலைவில் இருக்கு. இது போன்ற பாதுகாக்கப்பட்ட பகுதிகளுக்கு அருகில தான் இந்த திட்டம் வரவிருக்குது. இது மட்டும் இல்லாம ஏற்கனவே இந்த நீலகிரி பகுதியானது நிலச்சரிவு ஏற்படக்கூடிய ஒரு பகுதி தான். தீவிர வானிலை நிகழ்வுகள், சட்டவிரோதமான கட்டுமானங்கள், அது மட்டும் இல்லாம அத்துமீறல் காரணமாகவே ஏற்கனவே இந்த சுற்றுச்சூழல் பாதிப்பை சந்தித்து கொண்டுதான் வருகிறது இந்த நீலகிரி பகுதி. 2.8 கிலோமீட்டர் கொண்ட பெரிய அணைகளையும் 1.56 கிலோமீட்டர் நீளமுள்ள சுரங்க பாதைகளையும் கட்டுவது இந்த பகுதியினை சீர்குலைத்து நிலச்சரிவை தூண்டலாம். அது மட்டும் இல்லாம சில அதிர்வு அபாயங்களை அதிகரிக்கலாம். 10,000க்கும் மேற்பட்ட மக்கள், அது மட்டும் இல்லாம 15க்கும் மேற்பட்ட கிராமங்களைச் சேர்ந்த வேளாண் குடிகள் தங்களுடைய வீடுகளையும் தங்களுடைய நிலத்தையும் தங்களுடைய வாழ்வாதாரத்தை இழக்கக்கூடுங்க. தற்பொழுதுள்ள அணைகள், குந்தா நீர்மின் திட்டம் போன்றவை ஏற்கனவே அந்த சுற்றுச்சூழலின் நில அமைப்பை மாற்றியுள்ளன. இந்த நிலையில சில்லகல்லா திட்டத்தை முன்னெடுப்பதால இன்னும் அந்த பகுதியானது மீள முடியாத சுற்றுச்சூழல் வீழ்ச்சிக்கு ஆளாகுங்க. இதனால்தான் நாம் தமிழர் கட்சி இந்த திட்டத்தை வன்மையாக எதிர்க்கிறது. 2013ஆம் ஆண்டு உத்தரகாண்ட் மாநிலத்தில் ஏற்பட்ட ஒரு பெருவெள்ள பாதிப்பு குறித்து உச்சநீதிமன்ற உத்தரவின் பேரில் நடத்தப்பட்ட ஒரு ஆய்வில் கூட அந்த பகுதியின் நீர்மின் திட்டங்கள் சேதத்தை அதிகப்படுத்தியதாகவே கண்டறியப்பட்டிருக்கு. குறைந்தது 30 பெரிய அல்லது சிறிய நீர்மின் திட்டங்களுக்கு இடமளிப்பதற்காக தோண்டிய மலைகள் நிறைந்த வண்டல், மணல், பாறைகள் ஆற்றங்கரைகளில் நிர்வகிக்கப்படாமல் விடப்பட்டு வெள்ளத்தின் போது சேற்றையும் பாறைகளையும் கீழ்நோக்கி தள்ளி தாழ்வான பகுதிகளை மொத்தமாக புதைத்ததுங்க. கண்முன்னே இப்படிப்பட்ட ஒரு சம்பவங்கள் நடந்த பிறகும் நீலகிரி பகுதியில் இந்த திட்டத்தை தமிழ்நாடு அரசு முன்னெடுப்பது மக்களின் மீது உள்ள அக்கறையின்மையை காட்டுதுங்க. இந்த திட்டம் மட்டும் இல்லைங்க, தமிழ்நாடு அரசு தமிழ்நாட்டில் கொண்டு வருகின்ற எல்லா திட்டங்களும் தமிழக நிலங்களை அழித்தொழிப்பதற்கும் தமிழக மக்களின் வாழ்வாதாரத்தை சீர்குலைப்பதுமாகத்தான் இந்த திட்டங்கள் எல்லாமே இருக்குது. இதுதான் தமிழ்நாடு அரசு மக்களை பாதுகாக்கிற விதமா? இதுதான் தமிழ்நாடு அரசு தமிழ்நாட்டின் நிலங்களை பாதுகாக்கிற விதமா? இதைத்தான் நாம் தமிழர் கட்சி கேட்கிறது. இதனால்தான் இந்த திட்டத்தை முழுமையாக நாம் தமிழர் கட்சி எதிர்க்கிறது. இயற்கை வளங்கள் தான் ஒரு மனிதருடைய வாழ்வாதாரத்தை நிர்ணயிக்கிறது. காடுகள் ஒரு நாட்டிற்கு தேவையான முதன்மையான ஒன்று, முக்கியமான ஒன்று. ஆனால் நாம் அதை அழித்து கொண்டிருக்கிறோம். ஆதி மனிதன்
நேசித்தான், காற்றை சுவாசித்தான். ஆனால் இன்றைய மனிதன் பணத்தை நேசிக்கிறான், சுவாச காற்றுக்கு யாசிக்கிறான். அந்த நிலைமைக்கு இந்த தமிழ்நாடு அரசு நம்மை தள்ளிவிட்டது. மக்களை காப்பதும் மண்ணை காப்பதும் ஒரு அரசினுடைய தலையாய கடமை. அந்த கடமையை தமிழ்நாடு அரசு செய்கிறதா என்ற கேள்விதான் நாம் தமிழர் கட்சி எழுப்புகிறது. மரம் மண்ணின் வரம், அதை காப்பதே மனிதனின் அறம். ஆனால் நாம் அதை காக்கிறோமா? அழித்து கொண்டிருக்கிறோம். என்னுயிர் சொந்தங்களே, இயற்கை வளங்களை நாம் அழித்து கொண்டிருக்கிறோம். எல்லா அழிவு திட்டங்களையும் தமிழ்நாடு அரசு தமிழ்நாட்டில் கொண்டு வருகிறது. அந்த எல்லா அழிவு திட்டங்களுக்கும் எதிராக ஒரு உரிமை குரலாக போராடுவது நாம் தமிழர் கட்சி மட்டுமே. மண்ணை காப்பதற்கும் மக்களை காப்பதற்கும் இயற்கை வளங்களை காப்பதற்கும் ஒரு கட்சி தமிழ்நாட்டில் போராடுகிறது என்றால் அதுதான் நாம் தமிழர் கட்சி. எனவே தமிழ்நாடு அரசு இந்த திட்டத்தின் அபாயத்தை உணர்ந்து புரிந்து தடுக்கக்கூடிய அதிகாரம் படைத்த அரசுகள் செயல்பட வேண்டும். இனியாவது தன்னுடைய சூழலில் அழிவு போக்கினை கைவிட்டு நீலகிரி மாவட்டம் சில்லகில்லா நீரேற்று புனர்மின் திட்டத்தை உடனடியாக திரும்ப பெற வேண்டும் அப்படின்னு நாம் தமிழர் கட்சி வலியுறுத்துது.